கல்யாணமாகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா இந்த டிப்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மாதமே 100% கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கிராமப்புறங்களை பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்கள் சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாகவே கர்ப்பம் தரிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மருத்துவத்துக்கு உண்டு. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு சாலியா விதை எடுத்திருக்கேன். இது பேர் சாலியா விதை. பாக்குறதுக்கு எள்ளு மாதிரியே இருக்கும். அதாவது எள்ளு லைட்டா பிரவுன் கலர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதனுடைய வடிவம், அதாவது அந்த எள்ளுனுடைய வடிவம் அப்படியே இருக்கும் பாக்குறதுக்கு. அதாவது சுவையும் பாத்தீங்கன்னா எள்ளு அப்படியே சாப்பிடும் போது ஒரு சிறு கசப்பு இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஒரு சின்ன கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்பலாம் கசக்காது, பயப்பட வேண்டாம். இந்த சாலியா விதை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நான் ஏற்கனவே கர்ப்பம் தரிக்கிறதுக்கு மலைவேம்பு பத்தி ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். அது நிறைய பேர் பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரிதான் இந்த டிப்ஸும். ஆனா மலைவேம்பு சில பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த சாலியா விதை எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கும். ஒவ்வொரு நாட்டு மருந்து கடைகளிலுமே ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இந்த சாலியா விதையை பயன்படுத்தும் போது பெண்களுடைய கர்ப்பப்பை நல்ல வலுவடைய ஆரம்பிக்கும். இது அதுக்கு மட்டும் இல்லங்க, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும். முக்கியமா பெண்களுடைய கர்ப்பப்பையில தங்கியிருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், பூச்சிகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். கர்ப்பப்பை நீர்க்கட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த பிசிஓடி பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். கர்ப்பப்பையில கட்டி இருந்தாலும் சரி செய்யும். அவ்வளவு ஒரு அற்புதமான விதை இது. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சாலியா விதை எடுத்திருக்கேன். இப்ப இதை எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம கடாயில ஸ்ட்ரெயிட்டா சேர்த்துங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த சாலியா விதை நல்ல வெடிபட்டு வரும். அதாவது எள்ளு நீங்க எப்படி கடாயில சேர்த்தீங்கன்னா அந்த சூடு ஏறி லைட்டா எள்ளு வெடிச்சு வருமோ அதே மாதிரிதான் இதுவும் உங்களுக்கு லைட்டா வெடிச்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எள்ளு லைட்டா அங்கங்க வெடிபட ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் சரியான பதம். இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரை அரைச்சு எடுத்துங்க. கொஞ்சம் கூட திப்பிலாம் எதுவுமே இல்லாம நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துங்க. இப்ப நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கங்க. அடுத்ததா எந்த அளவுக்கு உங்களுக்கு சாலியா விதை பவுடர் இருக்கோ அதே அளவுக்கு கருப்பட்டி பெண்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இது தீர்க்க வல்லது. அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா தான் இருக்கும். அதாவது நம்ம இதை ஒரு லட்டு மாதிரி பிடிக்க போறோம். அதனால கொஞ்சமா நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக கொஞ்சமா